கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக பாஜகவின் வி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது முதன்முறையாக பாஜகவினர் அங்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. கேரளால அண்மையில உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அதுல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான வெற்றியை பாஜக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மிக குறிப்பாக 45 ஆண்டு கால வரலாற்றுல முதன்முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி இருக்கிறாங்க. இது கேரளாவில் மட்டும் இல்லாம தேசிய அளவிலேயே ஒரு கவனத்தை பெற்றது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. மொத்தமா திருவனந்தபுரம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 101 வார்டுகள். அதுல ஒரு வார்டினுடைய வேட்பாளர் காலமானதால அங்க தேர்தல் நடக்கல. மிச்சம் இருக்கக்கூடிய 100 வார்டுகள்ல 50 வார்டுகளை பாஜகவும், 29 வார்டுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும், 19 வார்டுகளை காங்கிரஸும், 2 வார்டுகளை சுயேட்சைகளும் கைப்பற்றி இருந்தாங்க. பாதி அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால மிக எளிமையாகவே திருவனந்தபுரம் மாநகராட்சி பாஜகவினுடைய வசம் வந்துவிட்டது. அதனை தொடர்ந்து மேயராக யாரு அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலைமையில கேரள மாநில பாஜக செயலாளர் ராஜேஷ் மேயர் வேட்பாளராக கட்சி தலைமை அறிவித்தது. அதே போல துணை மேயராக ஆஷா நாத்தும் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த நிலைமையில திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக ராஜேஷ் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு பிற கட்சியினர், அதாவது கட்சியை சேர்ந்தவர் நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஈவெண்டாக தான் கருதப்படுகிறது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அங்க கேரளா ஒரு எம்பியை பெற்றிருந்தது. நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றாரு. இந்த நிலைமையில தற்போது திருவனந்தபுரம் மாநகராட்சியும் பாஜக வசமாக்கி இருப்பது அந்த கட்சி கேரளாவில் வேகமாக வளர்ந்து வருவதை காட்டுகிறதுன்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக பாஜகவின் வி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக பாஜகவின் வி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் முதன்முறையாக பாஜகவை சேர்ந்தவர் மேயராக பதவியேற்கிறார். 40 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் வசம் இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி தற்பொழுது பாஜக வசம் மாறியிருக்கிறது. திருவனந்தபுரம் மேயராக பாஜகவின் ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக பாஜகவின் வி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call